இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் நான் வாழ்த்தலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த காணொளி மூலமா சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் நம்ம தியானிக்கப்படுகிறதான ஒரு வார்த்தை, நன்மை செய்வதில் சோர்ந்து போகாதீர்கள். மற்றவர்களுக்கு நன்மை செய்யுங்க, மற்றவர்களுக்கு உதவுற உள்ளத்தோடு இருங்க. நீதிமொழியில் ஒரு வசனம் இருக்கிறது, ஒரு அழகான ஒரு வார்த்தை, ஏழைக்கிறங்கிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். மற்றவர்களுக்கு உதவுறது நம்மளை படைத்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு கடன் கொடுக்கறதா இருக்கிறது. அதனால் மற்றவங்களுக்கு கொடுக்குறதா இருங்க. எங்கள் பழனியில் பார்த்துட்டிங்கன்னா நாங்கள் பசியில்லா பழனியும் நடத்திட்டு இருக்கிறோம். பசியில்லா பழனியுடைய இடத்து என்னென்னா மற்றவர்களுக்கு உதவுறது. அதே மாதிரி தான் உங்கள் ஏரியாவில் மற்றவர்களுக்கு கொடுக்குற உள்ளத்தோடு இருங்க. சில பேர் சொல்லுவீங்க, எங்களுக்கே இல்லை, நாங்கள் எப்படி கொடுப்போம்னா, உங்கள்கிட்ட இருக்குது, ஆனால் பற்றாக்குறையை தான் நீங்கள் முன்னுரிமைப்பட்டுக்கிறீங்க. ஆனால் நிறைவானதை பார்த்தீங்கன்னா நிறையா தான் இருக்கும். நீங்கள் மற்றவர்களுக்கு நிறைவானதை மற்றவர்களுக்கு கொடுக்குறதாய் மாறும் பொழுது கர்த்தர் உங்களையும் நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலையும் கர்த்தர் உயர்த்துகிறவராக இருப்பார்.